சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும் அல்லது தோன்றாது. நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். கும்பராசி ஆவணி மாத பலன் 2026. நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் தமிழ் மாதங்களில் 5வது மாதம் ஆவணி மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் சிம்ம ராசியில ஆட்சி பெற்று செஞ்சிருக்கக்கூடிய காலம்தான் இந்த ஆவணி மாசம். ஆவணி மாசம் 6ஆம் தேதி வாஸ்து நாள். அதாவது பார்த்தீங்கன்னா புதிதாக வீடு கட்டுவதற்கும் மனை கொள்வதற்கும் மிக அற்புதமான நாள். அதிலும் குறிப்பாக வளர்பிறை நாள், அதிலும் குறிப்பாக முகூர்த்த நாள் மிக அற்புதமாக, அதிலும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் மிக அற்புதமான வாஸ்து நாள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 11ஆம் நாள் வரலட்சுமி விரதம். அன்றைய தினம் விரதம் இருந்து மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். விரதம் இருந்து பெருமாள் கோயில் சென்று தாயார் சன்னதிக்கு நெய் விளக்கேற்றி மல்லிகைப்பூ அல்லது தாமரை மலர் சாத்தி வழிபாடு செய்கிறதும், அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே விரதம் இருந்து ஒரு மகாலட்சுமி படம் வச்சு நெய் விளக்கேற்றி தாமரை மலர்களால் பார்த்தீங்கன்னா ஒரு 108 போற்றி அல்லது 1008 போற்றி சொல்லும் பொழுது வீட்டிலே செல்வ செழிப்பு உண்டாகும், செல்வ வளம் உண்டாகும், குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 19ஆம் நாள் சனி ஜெயந்தி. சனீஸ்வரன் நவகிரகத்தில் சனியுடைய பிறந்த நாள். அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்கள் ராசிநாதன் சனி, 7ரை சனி வேறு பாத சனி நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா சனி இப்போ வக்கரகதியில் இருக்கார். உங்களுக்கு 7ரை பாதிப்பு கொஞ்சம் குறைஞ்சி காணப்படக்கூடிய காலம். அப்போ சனி உங்கள் ராசிநாதனே சனி, 10ஆவதுக்கு 7ரை நாட்டு சனி பாத சனி நடக்குது. அன்றைக்கு ஆவணி மாதம் 19ஆம் தேதி போய் பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் சனி மேற்கு பார்த்து சென்ட்ரலில் இருப்பார். ஒரு கருப்பு வஸ்திரம் சாத்தி நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதும், அல்லது பைரவருக்கு ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதும், அல்லது சிவன் கோயிலையாவது ஒரு நல்லெண்ணெயில் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதும் நன்மையான மேன்மையான சனியுடைய பாதிப்பிலிருந்து நமக்கு விளக்கு அளிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அன்றைய தினம் ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வழிபாடு அப்படின்னா என்னன்னா நன்றி சொல்லுதல். வழிபாடுன்னா கடவுள் அதெல்லாம் எடுத்து அது அவருக்கு என்ன தேவை கிடையாது ஒன்றும் அவருக்கு. அதெல்லாம் நம்ம நன்றி சொல்கிறோம். அந்த நன்றி உணர்வு இருக்காங்கிறது தான் வழிபாடு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 26ஆம் தேதி செவ்வாய் ஜெயந்தி. நவகிரகத்தில் தைரியக்காரகன், வீரியக்காரகன், சகோதரக்காரகன், பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பிறந்த நாள். அப்போ பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 2 கிரகம் பிறந்த நாள் இருக்குது. அந்த ஆவணி மாதம் 26ஆம் தேதி நவகிரகத்தில் தெற்கு பார்த்து சென்ட்ரலில் இருப்பார் செவ்வாய். ஒரு சிவப்பு வஸ்திரம் சாத்தி நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதும், அல்லது ஒரு முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதும், அல்லது வீரபத்ர சாமிக்கு ஒரு நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதும், இல்லைன்னா மதுரை வீரனுக்கு ஒரு நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதும், பெருமள முத்தையாவுக்கு ஒரு நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதும் செவ்வாயை பலப்படுத்துவதும். இவங்கெல்லாம் செவ்வாயோட அம்சம். அப்போ செவ்வாய் உங்களுக்கு ஒருத்தருக்கு ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் தான் பூமி யோகம் கிடைக்கும், வேலை நல்ல வேலை கிடைக்கும், நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரி தொல்லை இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரியான நல்ல பலன்கள் அப்போ தான் ஏற்படும். அப்போ அன்றைய தினம் செவ்வாய் அல்லது முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 28ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி வந்து விரதம் இருந்து விநாயகர் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். விநாயகருக்கு பிடித்த கொழுக்கட்டை கடலெல்லாம் வச்சு படைச்சு மக்களுக்கு விநியோகம் செய்யணும், தானம் கொடுக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் கேது தான் தடையை உண்டாக்கக்கூடிய கிரகம். அதாவது எதையும் தடுக்கும் சுருக்கும். அந்த கேதுக்கு அதிதேவதை யார் அப்படின்னா விநாயகர் பெருமான் தான். விநாயகர் பெருமான் தான் அவருக்கு கடவுள். அப்போ விநாயகரை வழிபாடு செஞ்சால் போதும், கேதுவுடைய எந்த கெடுபலும் நடக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் ஒரு செதற தேங்காய் சூறக்காய் உடைக்கணும். நம்மளுடைய தடைகளும் அந்த மாரி சூற தேங்காய் மாரி உடைஞ்சி இல்லாமல் போய்ட்டுடும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆவணி மாதத்தில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிநாதன் 7ரை நாட்டு சனி நடக்குது. ஆனால் பாத சனி நடக்குது. வக்கரகதியில் செஞ்சிருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாது. அதை குரு பார்க்குறார் 9வது பார்வை உங்களுக்கு ராசிநாதன். அதனால் 7ரை சனியோட பாதிப்பு கொஞ்சம் குறைஞ்சி காணப்படக்கூடிய காலம்தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடம். 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய். இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல காணப்படுகிறார். 5ஆம் இடம் அப்படின்னா புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். பதவி கிடைக்கும், விளையாட்டு போட்டிகளில் வெற்றி கிடைக்கும், பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை தீரும். 5ல் செவ்வாய் இருக்கும் பொழுது உங்களுக்கு காதல்,
அல்லது குழந்தை பிறப்பு. 5ஆம் இடங்கிறது முதல் குழந்தை, குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த செவ்வாய் மாதம் முழுவதும் 5ஆம் இடத்துல தான் சஞ்சரிக்கிறார். 3ஆம் அதிபதி 5ல் சஞ்சரிப்பது இளைய சகோதரர்கள் நன்மைகளையும், 10ஆம் அதிபதி 5ல் சஞ்சரிப்பது தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, தொழில் சம்பந்தமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள், தொழில் முடங்கி போயிருந்த தொழிலெலாம் கொஞ்சம் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய அமைப்பு, புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரும், ஏதாவது பதவி பொறுப்பு கிடைக்கும் இந்த மாதம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம். இந்த 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல நீச்சகதியில் சஞ்சரிக்கிறார். 0, அதாவது 16ஆம் தேதி வரை. பொதுவாக 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி நீச்சம் ஆகக்கூடாது. அவர் போய் நீச்சம் ஆகிறாருன்னா சுக்கிரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி. வெள்ளிக்கிழமையில் 16ஆம் தேதி வரை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி, அதாவது பெருமாள் கோயில் போய் மகாலட்சுமி சன்னதியில் ஒரு நெய் விளக்கேற்றி வெள்ளிக்கிழமையில் மல்லிகைப்பூ இல்லைன்னா தாமரை மலர் சாத்தி வழிபாடு செய்யும் பொழுது மேன்மையான யோககரமான அதிர்ஷ்டகரமான பலன்கள் ஏற்படும். தாயுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். தொலைதூர பயணங்களில் கவனமாக இருக்கணும், பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களில் ஒரு சில பழுதுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதுலேயும் கவனமாக இருக்கணும். அப்போ மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது எந்த பிரச்சனையும் வராது, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கும். 16ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வலுவடைகிறார். 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் வலுவடைகிறதுனால வீடு கட்டக்கூடிய யோகம், நிலம் வாங்கக்கூடிய யோகம், உங்கள் இடத்தையே நடத்திய நல்ல விலைக்கு விற்கக்கூடிய யோகம், வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம், நில இட சம்பந்தமான யோகம், ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம், வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும், தந்தை வழி நன்மைகள், தாயார் வழி நன்மைகள், அவங்க உறவினர்கள் வழியாக நன்மைகள் ஏற்படுவதற்கு. ஏன்னா ஏழரை நடக்கும் பொழுது எந்த சொந்தக்காரனும் உதவி செய்ய மாட்டான். ஆனால் அதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு வரும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் மாதத்தின் பிற்பகுதி யோககரமான அதிர்ஷ்டகரமான பலன்கள் கும்பராசிக்கு நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு எல்லாம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன். இந்த புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 5ஆம் தேதி வரை. ஒரு உச்ச குருவோட உங்கள் ராசி, அதாவது உங்கள் ராசி 2ஆம் இடத்துக்கு அதிபதியோட சஞ்சரிக்கிறார். இது ஒரு நன்மை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார் புத ஆதித்ய யோகமாக. அடுத்தது 5ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 21ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் மூல திரிகோணத்தில் புதன் சஞ்சரிக்க போகிறார். அப்போ உங்கள் ராசிக்கு 6, 7, 8ல் புதன் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதி யார்? அவர் எத்தனாம் இடத்துக்கு அதிபதி? 8ஆம் இடத்துக்கு அதிபதி, 5ஆம் இடத்திற்கு அதிபதி. அப்போ ஒரு நல்ல ஸ்தானம், திரிகோண ஸ்தானத்துக்கும் மறைவு ஸ்தானத்துக்கும் அதிபதி. நன்மை தீமையான பலன்களை கலந்து செய்யக்கூடியவர் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் புதன். அப்போ பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மை. 8ஆம் இடத்துல வாதத்தின் பிற்பகுதியில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அடைகிறார் இல்லையா? மறைந்த புதன் நிறைந்த தனத்தை தருவார். அதாவது புதன் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் சமயோசித புத்தி அறிவை தருவார். மறைஞ்சிட்டார்னா நிறைந்த தனத்தை தருவார். பொருளாதார சம்பந்தமான எதிர்பாராத நன்மையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பார். இந்த கமிஷன் ஏஜென்சி தொழில் செய்பவர்களுக்கு குருட்டு லாபம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி குருட்டு லாபம் கிடைக்கும். யூக வணிகம் பெரிய நன்மையை செய்யும் உங்களுக்கு. ஏன்னா ஆட்சி உச்சம் ஆகிறதுனால. மற்றபடி 8ல் இருக்கும்போது நன்மை செய்யாது. ஆனாலும் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் வலுவான நிலையில் இருக்கிறதுனால யோககரமான அதிர்ஷ்டகரமான பலன்கள் ஏற்படும். மனைவி, அதாவது வாழ்க்கை துணை வழியாக நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ புதனும் நல்ல நிலையில் தான் இருக்கார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் வாழ்க்கை துணை ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர் சொல்லக்கூடிய இடம். இந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன். சூரியன் 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார். கேதுவோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறார். பொதுவாக 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி ஆட்சி பெறுவது திருமணம் கூடி வரும், 2வது குழந்தை பிறப்பு, கரு உண்டாக்கக்கூடிய அமைப்பு, கூட்டு தொழில் நன்மைகள், நண்பர்கள் மூலமாக ஆதாயங்கள் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்லணும். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய், தீராத தலைவலி, கண் சம்பந்தமான பிரச்சனை, தைராய்டு, முதுகெலும்பு பாதிக்கிறது, இந்த மாதிரி காய்ச்சல், இந்த மாதிரி உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் பாதிப்பு இருக்கிறது வாழ்க்கை துணைக்கு. அதனால வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாதம்ங்கிறது பிற்பகுதி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதம் பிற்பகுதி யோககரமான அதிர்ஷ்டகரமான வீடு கட்டக்கூடிய அனைத்து விதமான சுபகாரியங்களையும் நடக்கக்கூடிய, அதாவது வீடு கட்டுறது, காது குத்துறது, கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பிறப்பு, குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை, வெளிநாடு சம்பந்தமான முயற்சி அனைத்தும் நடக்கும் மாதத்தின் பிற்பகுதி. ஆவணி மாதத்துடைய பிற்பகுதி
கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.